தமிழ் சினிமாவில் எந்த பின்னணியும் இல்லாமல் நுழைந்து குறுகிய காலத்தில் முன்னணி நடிகராக உயர்ந்தவர் நடிகர் சிவகார்த்திகேயன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் ரஜினி முருகன் போன்ற வெற்றி படங்கள் அவரை பல சீனியர் நடிகர்களை முந்திச் செல்ல வைத்தன. தற்பொழுது ரஜினி, அஜித், விஜய்க்கு பிறகு அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராக இவர் திகழ்கிறார். குழந்தைகளுக்கு பிடித்த நடிகர் என்ற இமேஜ் அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படமும் 300 கோடிக்கு மேல் வசூல் செய்து ஒரு புதிய சாதனையை படைத்தது. இந்நிலையில் இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மதராஸ் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ளார். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்த படத்திற்கான ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேசும் பொழுது, பலரும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் என்னை பற்றி பலவிதமான கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர். ஒரு சிலர், என்று நான் கோட் படத்தில் ஒரு சிறப்பு கதாபாத்திரமாக விஜயிடமிருந்து துப்பாக்கியை வாங்குவது போல ஒரு காட்சியில் நடித்திருந்தேனோ, அன்றிலிருந்து பலரும் தளபதியைப் போலவே ஆக நினைக்கிறார் என்றும், அடுத்த தளபதியா, திடீர் தளபதியா என்று பலரும் கிண்டலடித்தும் பல வதந்திகளையும் பரப்பி வருகின்றனர் என்றும், நான் அவ்வாறு நினைத்திருந்தால் விஜயும் என்னிடம் அந்த துப்பாக்கியை கொடுத்திருக்க மாட்டார், நானும் வாங்கியிருக்க மாட்டேன் என்று அவர் கூற, மேலும் விஜய் எனக்கு அண்ணன் என்றும் நான் அவருக்கு தம்பி என்றும், இதுதான் எங்களுடைய உறவு என்றும், தளபதி என்ற இடத்திற்கு நான் என்றைக்கும் வர ஆசைப்படவில்லை என்றும், அது அவருக்கான இடம், அவருடைய இடம் என்றும் வதந்திகளுக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் மதராசி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி 12 மணி நேரத்திற்கு பிறகும் யூடியூபில் வெறும் 28,50,000 பேர் மட்டுமே பார்த்தனர். பொதுவாக சிவகார்த்திகேயன் படங்களுக்கு அதிக அளவில் விளம்பரங்களும் மிகப்பெரிய மார்க்கெட்டும் இருக்கும் காரணத்தினால் ட்ரெய்லர் வெளியான சில மணி நேரங்களிலேயே மில்லியனை தொடும் பட்சத்தில் இது மிகவும் குறைவாக இருக்கிறது என்று கூறப்பட்டது. சமீபத்தில் பெரிய நடிகர்களின் திரைப்படங்கள் இசை வெளியீட்டு விழா என அதிக இடங்களில் பில்டப் காட்டப்பட்டு பிறகு கதைகள் சொதப்பியதால் அது படுதோல்வி அடைந்ததாகவும், அதுபோல் சிவகார்த்திகேயன் படம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக படக்குழுவினர் இந்த படத்தை பற்றி அதிகமாக பில்டப்பை செய்யவில்லையாம் என்றும் சொல்லப்படுகிறது. கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக மக்களை திரைப்படத்தை தியேட்டரில் வந்து பார்ப்பார்கள் என்றும், அதனால் படத்திற்கான விளம்பரத்தை குறைத்து வெளியிடவும் மதராசி படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரியவந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.